நீங்க ப்ரிவியூல பார்த்தேன் இந்த வீடியோ எப்படி எடிட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ VNல தான் எடிட் பண்றோம். VN ஆப்பை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ஃபோட்டோஸ் ஆட் பண்ண போறீங்களோ அந்த ஃபோட்டோவை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ஃபோட்டோ தான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண போறேன். இந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிட்டு இன்புட் டைட்டிலை டெலீட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க ஒரிஜினலை 9:16 ரேஷியோன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த ஃபோட்டோவை என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி இந்த மாதிரி சைடில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ டியூரேஷனுக்கு நீங்கள் வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ டியூரேஷனுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணி விட்டதுக்கப்புறம் மியூசிக்கில் போயிட்டு மை மியூசிக் போயிட்டு ஸோ டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பிஐயை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸில் போயிட்டு நெக்ஸ்ட் ஃபோட்டோவை நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா க்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுங்கள் 4:5 ரேஷியோன்னு கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்து ஸோ இதை வந்து நல்லா சின்னதாக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு சின்னதாக்கிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கரெக்டாக பார்டர் வந்து 8 இல்லை 9 அந்த ரேஞ்சுக்கு வச்சுட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல இது செட் பண்ணணுமோ அந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சம் பெருசாக வேணுன்னா கூட நீங்கள் பெருசாக செட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணுங்கள் இதை வந்து லாஸ்ட் வரையும் இந்த ஃபோட்டோவை நம்ம என்ன பண்ணிக்கலாம் ட்ராக் பண்ணி விட்டுக்கலாம். அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ரீப்ளேஸில் போயிட்டு உங்களுக்கு அடுத்த என்ன ஃபோட்டோ ஆட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கீழே க்ராப்பில் மட்டும் வந்துட்டு 4:5 ரேஷியோன்னு கொடுத்து டிக்குன்னு கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோ எந்த அளவுக்கு எப்படி செட் பண்ணணுமோ செட் பண்ணிக்கோங்க. திருப்பியும் டூப்ளிகேட் சேம் ப்ரொசீஜர் 4 டைம் பண்ணணும். ரீப்ளேஸில் போயிட்டு ஃபோட்டோ மாற்றிக்கோங்க. அப்புறம் க்ராப்பில் போயிட்டு 4:5 ரேஷியோ கொடுத்து டிக்குன்னு கொடுத்து ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு பர்த்டே வீடியோக்கு கூட இந்த இதை நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ நான் வந்து லிரிக்ஸும் எடிட் பண்ணிக்கலாம் இல்லை பர்த்டே வீடியோக்குமே நீங்கள் எடிட் பண்ணலாம். திருப்பியும் பிஐயை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸில் போய் ஸ்டாக் போங்க. ஸோ அதில் பிளாக் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு அதை அப்படியே கீழே கொண்டு வந்துக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபோட்டோஸ் கீழே கொண்டு வந்துக்கணும். கொண்டு வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி லீனியர்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி பிளாக் ஷேட் வர்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிளாக் ஷேட் வர்ற இடத்துல தான் உங்களுக்கு ஒரு வேளை ஹாப்பி பர்த்டே வேணும்னா ஹாப்பி பர்த்டே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா லிரிக்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கலர்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பார்டர் ஷேடோவில் போய் பிளாக் கலர் கொடுத்து டிக்குன்னு கொடுத்து ஸோ இந்த மாதிரியும் செட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைன்னா லிரிக்ஸ் வேணாலுமே லிரிக்ஸ் நீங்கள் நார்மலாக லிரிக்ஸ் எப்படி ஆட் பண்ணுவீங்களோ ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ஸோ இப்போ ஹாப்பி பர்த்டேனும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ பர்த்டே வீடியோவும் எடிட் பண்ணிடலாம் இல்லை லிரிக்ஸ் வீடியோவும் நீங்கள் இதில் எடிட் பண்ணிடலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு லிரிக்ஸ் எடிட் பண்ணணுன்னா ஜஸ்ட் இதை என்ன பண்ணுங்கள் பீட் மார்க் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளே பண்ணி பார்த்து ஸோ மார்க் பண்ணிவிட்டு டிக்குன்னு கொடுத்து டெக்ஸ்ட்டில் போயிட்டு டெக்ஸ்ட் ஆட் ஹெட்டிங்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதை கொடுத்துட்டு ஃபாண்ட் வந்து உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் கொடுத்துட்டு நான் எல்லோ கலர் கொடுத்துருந்தேன். ஷேடோவும் பிளாக் கலர் கொடுத்துட்டு ஃபாண்ட் சைஸை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல செட் பண்ணிட்டேன். ஸோ இதை என்ன பண்ணுங்கள் கரெக்டாக ஃபஸ்ட்டு பீட் மார்க் இருக்குல்ல அது வர செட் பண்ணிக்கலாம்.
ஸோ செட் பண்ணிவிட்டு திருப்பி மோஷனில் போயிட்டு ஸ்கேலில் கொடுத்துக்கோங்க. அவுட் அனிமேஷன் வந்து ஃபேட்னு கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எப்பவும் போல் டூப்ளிகேட் பண்ணி நெக்ஸ்ட் லிரிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஒரு பர்த்டே வீடியோவாகவும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், ஆர் இல்லைனா ஒரு லிரிக்ஸ் வீடியோவாகவும் நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க.